friends, this is Maha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்ம இப்போதான் இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கும். எதில இருந்து பேசுவோம்? ஃபர்ஸ்ட் நம்மட்ட இருந்து பேசுவோம். நான், எனக்கு, என்னுடையது, நானே இந்த மாதிரி நம்மட்ட இருந்து தான் நம்ம இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிப்போம். நீங்க இங்கிலீஷ்ல நல்லா பேச ஆரம்பிக்கணும் அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு இங்க இருக்கிற 5 வேர்ட்ஸ்க்கு தமிழ்ல என்ன வரும், அந்த 5 வேர்ட்ஸை வச்சு இங்கிலீஷில் எப்படிலாம் பேசிக்கான சென்ஸ்லாம் நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். பாருங்களேன், ஐ அப்படின்னா நான் அப்படின்னு தெரியும். ஐ அப்படின்னா நான். இதை நம்ம எனக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், மீ அப்படின்னா என்னை அப்படின்னு அர்த்தம். மீ அப்படின்னா என்னை. இது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் மீனிங் வரும். ஓகே, தேர்ட் ஒன் பாருங்கள், மை அப்படின்னா என்னுடைய அப்படின்னு அர்த்தம். என்னுடையது அப்படி கிடையாது, என்னுடைய அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சா? மை அப்படின்னா என்னுடைய. மைன் அப்படின்னா என்னுடையது. என்னுடையது, இந்த பைக் என்னுடையது அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சா? மைன். மைன் அப்படின்னா என்னுடையது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, மை செல்ஃப் அப்படின்னா நானே, அந்த வேலையை நானே செஞ்சேன், அங்கே நானே போனேன் சொல்லுவோம் பார்த்தீங்களாங்க. நானே அப்படின்னா மை செல்ஃப். சில நேரங்களில் மை செல்ஃப் அப்படிங்கிறது என்னையே அப்படின்னு சொல்லிட்டு கூட தமிழில் வரும். இப்போ உங்களுக்கு இந்த 5 இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கு தமிழ் என்ன வருதுன்னு தெரிஞ்சிருச்சா? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஐ அப்படின்னா நான், மீ அப்படின்னா என்னை, மை அப்படின்னா என்னுடைய, மைன். மைன் அப்படின்னா என்னுடையது அப்படின்னு அர்த்தம். மை செல்ஃப் அப்படின்னா நானே. இப்போ இந்த வீடியோவில் ஐ வச்சு நம்ம 5 தமிழ் சென்ஸ் பேசி அதுக்கு நம்ம இங்கிலீஷில் ஆன்சர் பண்ண போகிறோம். இதே மாதிரி இங்கே இருக்கிற 4 வேர்ட்ஸ்க்கும் நம்ம கண்டினியூவாக நம்ம இதே மாதிரி பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. நீங்கள் இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஐ அப்படின்னா தமிழில் நான், எனக்கு அப்படின்னு அர்த்தம் நான் சொல்லிக் கொடுத்தேன். இங்கே நான் இங்கிலீஷில் 6 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். என் கூட சேர்ந்து நீங்களும் பின்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ வாண்ட். ஐ வாண்ட் அப்படின்னா எனக்கு வேண்டும். ஐ அப்படின்னா எனக்கு அப்படின்னு அர்த்தம் வரும். இந்த இடத்துல நான் அப்படிங்கிறது வராது. புரிஞ்சாங்க? ஐ அப்படின்னா எனக்கு, வாண்ட் அப்படின்னா வேண்டும். ஐ வாண்ட் எனக்கு வேண்டும். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ நீட் அப்படின்னா எனக்கு தேவை, எனக்கு தேவை. நிறைய பேருக்கு வாண்ட்டுக்கும் நீடுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கி. வாண்ட் அப்படின்னா வேண்டும், நீட் அப்படின்னா தேவை. இது பார்த்திங்கன்னா நெசசிட்டி. கண்டிப்பாக நமக்கு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் வாழவே முடியாது. கரெக்டு தானேங்க? இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம நீட் யூஸ் பண்ணி பேசலாம். ஐ நீட் ஃபுட். புரிஞ்சா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ எம் ஹாப்பி. இந்த இடத்துல ஐ அப்படிங்கிற வேர்ட் பார்த்திங்கன்னா தமிழில் நான் அப்படின்னு அர்த்தம் கொடுக்குது. ஐ எம் ஹாப்பி, நான் சந்தோஷமாக இருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ எம் கோயிங் டு ஸ்கூல். ஐ எம் கோயிங் டு ஸ்கூல், நான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இந்த சென்டென்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு செயலை கொஞ்சம் நேரம் தொடர்ச்சியாக செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த செயலை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் பேசணும். ஐ எம் கோயிங் டு ஸ்கூல், ஐ எம் கோயிங் டு காலேஜ். புரிஞ்சா? ஓகே, இந்த இடத்துல நான் அப்படின்னு தான் தமிழில் அர்த்தம் இருக்கும், எனக்கு அப்படிங்கிறத அர்த்தம் வராது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ வில் கால் யூ டுமாரோ. ஐ வில் கால் யூ டுமாரோ, நான் உன்னை நாளைக்கு கூப்பிட்றேன். இந்த இடத்துல எனக்கு அப்படின்னு வராது, நான் நாளைக்கு ஒன்றா கூப்பிட்றேன். ஐ வில் கால் யூ டுமாரோ. ஃபைனல் சென்ஸ் பாருங்கள், ஐ ஹாவ் அ நியூ கார். எனக்கு ஒரு புது கார் இருக்குது. இந்த இடத்துல ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் தமிழில் எனக்கு அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும், அதே மாதிரி நான் அப்படிங்கிற மீனிங்கும் கொடுக்கும். பாருங்களேன், ஐ ஹாவ் அ நியூ கார், எனக்கு ஒரு புது கார் இருக்குது, நான் ஒரு புது கார் வைத்திருக்கிறேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று தான். இப்போ உங்களுக்கு ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் தமிழில் நான், எனக்கு இந்த 2 அர்த்தத்தை கொடுக்கும். நல்லா ஈஸியாக புரியுதாங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேன்.
இந்த ஐ அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை வச்சு நான் தமிழில் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். அதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? நான் அடுத்த வருஷம் ஒரு புது கார் வாங்க போகிறேன். இந்த தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம் சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மீ. மீ அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், என்னை, எனக்கு. இப்போ இந்த மீ எப்படி வந்துச்சு அப்படின்னா ஐயோட ஆப்ஜெக்ட் தான் பார்த்தீங்கன்னா மீ. ஐனா நான், மீனா என்னை. இந்த ஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். மீ அப்படிங்கிறத நம்ம ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சா? அந்த கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ராஜா ஃபாலோட் மீ. ராஜா என்னை பின்பற்றினான். ஃபாலோடு, பின்பற்றினான், பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சு. ஓகேங்களா? யார? என்னை, மீ. இந்த இடத்துல எனக்கு அப்படிங்கிற வார்த்தை மீ கொடுக்காது தமிழில். ராஜா ஃபாலோட் மீ, ராஜா என்னை பின்பற்றினான். இந்த இடத்துல என்னை அப்படின்னு தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. they called me. அவங்க என்ன கூப்பிட்டாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் டென்ஸ் தான், முடிஞ்சிருச்சு. அவங்க என்ன கூப்பிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல மீ அப்படிங்கிறது என்னை அப்படின்னு தான் குறிக்கும். நீங்கள் நிறைய நேரங்களில் உங்களை பற்றி, அதாவது நம்மளை பற்றியே நம்ம பேசும்போது இந்த மீ அப்படிங்கிறத நம்ம நிறைய இடத்துல இங்கிலீஷில் பேச வேண்டிய அவசியம் இருக்கும். யூ ஷுட் நோ அபவுட் திஸ் கான்செப்ட். நீங்கள் இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? they called me, அவங்க என்ன கூப்பிட்டாங்க. இந்த இடத்துல மீ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் தமிழில் என்னை அப்படின்னு தான் வரும். ஓகே, தேர்ட் ஒன் பாருங்கள். she loves me, அவள் என்னை நேசிக்கிறாள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா she love meன்னு சொல்லக்கூடாது, she loves me தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இப்போ அவள் என்னை நேசிக்கிறான்னு நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா இந்த லவ் அப்படிங்கிற வேர்போட எஸ் நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக he, she, it இந்த 3 சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேர்போட எஸ் அல்லது இஎஸ் நீங்கள் ஆட் பண்ணி பேசுங்க. இப்போ இந்த இடத்துல மீ அப்படிங்கிறது என்ன அர்த்தம் கொடுக்குது சொல்லுங்க பார்க்கும். சூப்பருங்க, என்னை. இந்த இடத்துல எனக்கு அப்படிங்கிறது வராது. ஃபோர்த் ஒன் பாருங்க. he sent me a message. he sent me a message. அவன் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினான் நம்ம சொல்லியிருக்கோம். he sent me இந்த இடத்துல என்னை அப்படின்னு வராது. பாருங்க, அவன் என்னை ஒரு மெசேஜ் அனுப்பினான். இப்படி கரெக்டாக இருக்கா தமிழில்? இட்ஸ் ராங். இந்த இடத்துல தமிழில் அந்த மீ என்ன அர்த்தம் கொடுக்குது அப்படின்னா எனக்கு. இப்போ நம்ம போனதில் என்ன பார்த்தோம், ஐ வந்துச்சுன்னா எனக்கு அப்படின்னு வரும். அது ஒரு சில இடத்துல வரும். எனக்கு ஒரு கார் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல நம்ம ஹேவ் வேர்ப்ஸ் வச்சு பேசும்போது ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா தமிழில் எனக்கு அப்படின்னு நமக்கு வரும். அதே மாதிரி மீ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனை வச்சு நம்ம பேசும்போதும் சில இடங்களில் இந்த மீ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் தமிழில் எனக்கு அப்படின்னு வரும். பாருங்க, he sent me a message, அவன் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனா. ஓகே, ஃபைனல் பாருங்க. my teacher advised me, என்னோட டீச்சர் எனக்கு அறிவுரை சொன்னாங்க. my teacher advised me இந்த இடத்துல என்னை அப்படின்னு வராது. my teacher advised me எங்கள் ஆசிரியர் எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. இந்த இடத்துல மீ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் எனக்கு அப்படின்னு தான் வரும். புரிஞ்சிருச்சா? எல்லாரும் என் கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பேசுகிறீங்களா? ராஜா ஃபாலோட் மீ, they called me, she loves me, he sent me a message, my teacher advised me. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஐ அப்படின்னா என்னென்னு பார்த்தாச்சு, மீ அப்படின்னா என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மை அப்படிங்கிற வேர்டை நம்ம எந்த இடத்துல எப்படி பேசலாம்னு பார்க்கலாங்க. மை அப்படின்னா என்னுடைய, என் அப்படின்னு அர்த்தம். தமிழில் 2 அர்த்தம் கொடுக்கும், ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒன்று தான். மை அப்படின்னா என்னுடைய அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், மை நேம் இஸ் மகா, என்னுடைய பெயர் மகா அல்லது என் பெயர் மகா, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தமிழில் ஒன்று தான். சொல்லுங்கள் பார்க்கும். மை நேம் இஸ் மகா, என்னுடைய பெயர் மகா. இப்போ உங்களுக்கான டெஸ்ட்டுங்க. இதே மாதிரி உங்களுடைய பெயரை கூட நீங்கள் காமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம், நான் தெரிஞ்சுக்கிடுவேன். ஓகே, மை அப்படின்னா
என்னுடைய என் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, மை கார் நீட்ஸ் அ நியூ பேட்டரி. என்னுடைய காருக்கு ஒரு புது பேட்டரி தேவை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல மை என்னுடைய அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ் நம்ம சொல்கிறோம். அந்த நேம்ஸ் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேணாம், ஜஸ்ட் இந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நீட் அப்படிங்கிற வேர்போட நம்ம எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர். நம்ம இந்த சென்டென்ஸை நம்ம ப்ரெசன்ட் டென்ஸை வச்சு பேசுகிறோம். இந்த கார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஈட் அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு உள்ளே வந்துடும். அதனால் நீங்கள் வேர்போட எஸ் அல்லது இஎஸ் கண்டிப்பாக சேர்த்து ஆட் பண்ணி பேசியே ஆகணுங்க. மை கார் நீட்ஸ் எ நியூ பேட்டரி. என்னுடைய காருக்கு ஒரு புது பேட்டரி தேவை அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், மை கேட் ஸ்லீப்ஸ் ஆன் தி சோஃபா. என்னுடைய பூனை சோஃபாவின் மேல் தூங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல மை அப்படிங்கிறது என்னுடைய அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்குது. அதே மாதிரி தாங்க இந்த சென்டென்ஸ் மாதிரி தான் இங்கேயும் பாருங்களேன், இங்கே ஸ்லீப் அப்படிங்கிற வேர்ப் இருக்குது, அதோட நம்ம எஸ் ஆட் பண்ணி பேசியிருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. கேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலர், அதாவது இட் அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு உள்ளே வந்துடும். இப்போ நான் இதுவே சொல்கிறேன், அவன் சோஃபாவின் மேல் தூங்குறான்னு சொல்லியிருக்கேன். இது எப்படி சொல்லுவீங்க? ஹீ ஸ்லீப்ஸ் ஆன் தி சோஃபா. புரிஞ்சா? ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம பேசுவோம். நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், திஸ் இஸ் மை நியூ ஹவுஸ். இது என்னுடைய புதிய வீடு. தட்ஸ் ஆல், அவ்வளோதாங்க. ஃபைனல் சென்டென்ஸ் பாருங்கள், திஸ் இஸ் மை பைக். திஸ் இஸ் மை பைக். இது என்னுடைய பைக். மை அப்படின்னா என்னுடைய. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இப்போ உங்கள் டீச்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறாங்க, உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் கூட இருக்கான். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, இது என்னுடைய ஆசிரியர். இந்த தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சர் சொல்லுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்க. மைன் அப்படின்னா என்னுடையது அப்படின்னு அர்த்தம். மைன் அப்படின்னா என்னுடையது. இந்த மைன் அப்படிங்கிறத நம்ம பொசசிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நேம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் மைன் அப்படின்னா என்னுடையது அப்படி மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், தட் பென் இஸ் மைன். இந்த பேனா யாருதுன்னு கேட்குறாங்க தூரத்துலேருந்து. நம்ம சொல்கிறோம் தட் பென் இஸ் மைன், அந்த பேனா என்னுடையது. அப்போ என்னுடையது அப்படின்னா மைன். மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், திஸ் ஹவுஸ் இஸ் மைன். உங்கள் ஃப்ரெண்டை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்க, இந்த வீடு என்னுடையது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. திஸ் ஹவுஸ் இஸ் மைன். நிறைய பேர் திஸ் ஹவுஸ் இஸ் மை அப்படின்னு சொல்லுவீங்க, அப்படி சொல்லக்கூடாது. திஸ் ஹவுஸ் இஸ் மை அப்படிங்கிறது ராங். திஸ் ஹவுஸ் இஸ் மைன். இந்த வீடு என்னுடையது. புரிஞ்சிருச்சா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், தட் ஐடியா இஸ் மைன். அந்த யோசனை என்னுடையது. தட் ஐடியா இஸ் மைன். அந்த யோசனை என்னுடையது. நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் மைன். இது என்னுடையது. இட்ஸ் மைன். இது என்னுடையது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? மைன் அப்படின்னா என்னுடையது. மறந்துடாதீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இந்த கார் என்னுடையது. இந்த தமிழ் சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? நீங்கள் தான் ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமாங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக மை செல்ஃப் அப்படின்னா நானே, என்னையே அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும். இந்த மை செல்ஃபை நம்ம எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா, ஒரு செயலை செய்யும்போது சப்ஜெக்டும் பார்த்திங்கன்னா ஒருத்தங்க தான் இருப்பாங்க, ஆப்ஜெக்டும் பார்த்திங்கன்னா ஒரே ஆளாக தான் இருப்பாங்க. அதாவது நான் தான் சப்ஜெக்ட், நான் தான் ஆப்ஜெக்ட். புரிஞ்சா? இப்போது ஒரு பந்தை பார்த்திங்கன்னா நம்ம சவத்தில் வீசுகிறோம், திருப்பி பார்த்திங்கன்னா அந்த பந்து நம்மக்கிட்டே வந்துடும். பார்த்திங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் இந்த கான்செப்டோடு நீங்கள் இந்த மை செல்ஃபை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ ப்ரிப்பேர்ட் த மீல் மை செல்ஃப். நானே சாப்பாட்டை தயார் செய்தேன். பாருங்களேன், சப்ஜெக்டும் நம்ம தான், ஆப்ஜெக்டும் பார்த்திங்கன்னா நம்ம தான். ஐ தான் சப்ஜெக்ட், மை செல்ஃப் அந்த பக்கம் இருக்கிறாங்க பார்த்திங்களா, அதுவும் நம்ம தான். புரிஞ்சா? ஐ ப்ரிப்பேர்ட் த மீல் மை செல்ஃப். நானே சாப்பாட்டை தயார் செய்தேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், மை செல்ஃப்னா நானே, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒன், ஐ மேட் திஸ் கேக் மை செல்ஃப். நானே இந்த கேக்கை உருவாக்குனேன். ஐ மேட் திஸ் கேக் மை செல்ஃப்.
நானே. மறந்துடாதீங்க, நிறைய நேரங்களில் நம்ம இங்கிலீஷில் நம்ம பேசும்போது நம்மளை வச்சு தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேச ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போனா நம்மளை வச்சு நம்ம பேசும்போது அதுக்கான இங்கிலீஷோட சென்டென்ஸில் இருக்கிற அந்த மீனிங், அந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். புரிஞ்சாங்க? மை செல்ஃப்னா என்ன? நானே. நெக்ஸ்ட் பாருங்க, ஐ கிளீன் த ரூம் மை செல்ஃப். நானே ரூமை சுத்தம் செய்தேன். பாருங்களேன், மை செல்ஃப், நானே. நெக்ஸ்ட் பாருங்களேன், ஐ ஃபவுண்ட் த ஆன்சர் மை செல்ஃப். ஐ ஃபவுண்ட் த ஆன்சர் மை செல்ஃப். நானே ஆன்சரை கண்டுபிடிச்சேன். ஐ ப்ரிப்பேர் த மீல் மை செல்ஃப். நானே சாப்பாட்டை தயார் செய்தேன். நெக்ஸ்ட் பாருங்களேன், ஐ மேட் திஸ் கேக் மை செல்ஃப். நானே இந்த கேக்கை உருவாக்குனேன். ஐ கிளீன் த ரூம் மை செல்ஃப். நானே ரூமை சுத்தம் செய்தேன். ஐ ஃபவுண்ட் த ஆன்சர் மை செல்ஃப். நானே ஆன்சரை கண்டுபிடிச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க். இந்த வீடியோவில் நானுமே பார்த்தீங்கன்னா உங்கள் கூட சேர்ந்து இந்த ஹோம்ஒர்க்கை நான் ஆன்சர் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா வழக்கம் போல் உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் வரிசையாக நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், திஸ் புக் இஸ். நான் தமிழில் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த புத்தகம் என்னுடையது. எப்படி சொல்லியிருக்கோம்? என்னுடையது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா இங்கே நம்ம என்ன பேசணும்? எந்த வேர்டை பேசணும்? திஸ் புக் இஸ் மைன். மைன் அப்படின்னா என்னுடையது அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பிளாங்க் நேம் இஸ் ராஜா. மை நேம் இஸ் ராஜா. மை நேம் இஸ் ராஜா. குட். நெக்ஸ்ட் பாருங்க, ஹீ இஸ் பிளாங்க் பிரதர். அவன் என்னுடைய சகோதரன். என்னுடைய ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். மைன் வருமா, மை வருமா, மீ வருமா, ஐ வருமா? சூப்பர். ஹீ இஸ் மை பிரதர். ஹீ இஸ் மை பிரதர். அவன் என்னுடைய சகோதரன். நெக்ஸ்ட் பாருங்க, தே இன்வைட்டட். அவங்க என்ன அழைச்சாங்க. பாருங்க, என்னைன்னு சொல்லியிருக்கோம். மை வருமா, மீ வருமா, ஐ வருமா, மை செல்ஃப் வருமா, அல்லது மைன் வருமா? சொல்லுங்க பார்க்கும். ஆன்சர் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. தே இன்வைட்டட் மீ. அவங்க என்ன அழைச்சாங்க. மீ அப்படின்னா என்னை. இந்த 5 வேர்ட்ஸ்க்கு தமிழில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மறந்துடவே கூடாதுங்க. நல்லா ஞாபகத்தில் இருக்குதா? ஞாபகத்தில் இருந்தால் மட்டும் போதாது, அதை அப்படியே உங்கள் வாயில் கொண்டு வந்து அப்படியே பேச ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், ஐ டிட் இட். நானே அதை செஞ்சேன். ஐ டிட் இட் மை செல்ஃப். நானே அதை செய்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியுதா? இந்த கான்செப்ட்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. டெய்லி நல்லா பேசி பழகுங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கு ஒரு சிம்பிளான டெஸ்ட் வைக்கிறேன், ஹோம்ஒர்க் வைக்கிறேன். நீங்கள் அதையும் சேர்த்து பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன கற்றுக்கிட்டோம்? ஐ, மீ, மை, மைன், மை செல்ஃப். இந்த 5க்கும் தமிழில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை நீங்கள் மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான ஹோம்ஒர்க் தான், கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். இது மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்துச்சுன்னா தாராளமாக என்கிட்ட கேட்கலாங்க.